வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். குறிப்பா 12ஆம் வகுப்பு அப்படிங்கும்போது அந்த தேர்வு எழுதும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்திருக்கு. அந்த தேர்வு நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வு எழுதி முடித்ததுக்கு அப்புறம் மார்க் எல்லாம் வந்துருச்சு, இப்ப ரிசல்ட் வெளியே வந்துருச்சு. சோ இந்த நிலையிலையும் இன்னும் அந்த குழப்பம் தொடரும். என்னன்னா என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மாணவருக்குமே ஒவ்வொரு விதமான மதிப்பெண் பெற்றிருப்பாங்க. அந்த நிலையில என்ன மதிப்பெண் பெற்றிருந்தாலும் ஒவ்வொருவருக்குமே ஒரு துறை, ஒரு படிப்பு அப்படிங்கிறது இருக்கு. அவங்க அந்த எடுத்த மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரியான படிப்புகள் இருக்கிறது. அது குறித்த விளக்கங்களை வழங்க நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் திரு விஸ்வநாதன். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பொதுவா இன்னைக்கு ஒரு 8 லட்சம் மாணவர்கள், ஏறத்தாழ 8 லட்சம் மாணவர்கள் 12th முடிஞ்ச ரிசல்ட் நல்லபடியா வந்திருக்கு. இந்த நிலையில மெடிக்கலுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3500 மாணவர்கள் அதுக்குன்னு போறாங்க. அப்படி அதுக்கு உண்டான சீட்டு கிடைச்சிருந்தாலும் கூட பொதுவான ஒரு மோகம் அப்படின்னா இன்ஜினியரிங். ஏன்னா இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 560க்கு மேல கல்லூரிகள் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் கல்லூரி சில கிராமங்கள்ல பள்ளி இருக்கோ இல்லையோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஆனாலும் கூட கடந்த புள்ளி விவரங்கள் எடுத்தோம்னா கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 வேகன்சிஸ் இருந்தது. இந்த ஆண்டு அது 1 லட்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கல்லூரி சில கல்வியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த நிலையில அந்த இன்ஜினியரிங் அந்த மதிப்பு, அந்த மோகம், அந்த சாமிங் அது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரிகளில் இருக்கிற வேகன்சி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. கல்லூரிகள் தேவையான அளவுக்கு நிறுவப்பட்டிருந்தாலும் இப்ப நீங்களே சொன்னீங்க 8 லட்சம் மாணவர்கள் +2 பாஸ் பண்ணிருக்கும் பொழுது ஒரு 2.5 லட்சம் மாணவர்கள் கல்லூரிகளுக்கு ஏன் சேர தயங்குறார்கள்? 1.5 லட்சம் 1.25 லட்சம் பேர் தான் கவுன்சிலிங்லேயே அப்ளிகேஷன் போடுறாங்க. இப்ப லாஸ்ட் இயர் 80,000 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா கல்லூரிகள் தரம் இல்லாததே அதற்கு காரணம். நிறைய கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 150 கல்லூரிகளுக்கு மேல தங்களுடைய தரத்தை அவங்க இன்னும் உயர்த்தாமே இருக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், முக்கியமா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேராசிரியர்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல தகுதியான பேராசிரியர்கள் கிடைக்கல. அதை நம்ம உருவாக்கவும் இல்லை. நிறுவனங்கள்ல, அதாவது தொழிற்சாலைகள்ல வேலை கிடைக்கலன்னா ஆசிரியர் பணிக்கு போகலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஆசிரியர் பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் வர்றதில்லை. இதனால என்ன ஆகி போச்சுன்னா குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. குவாலிட்டி குறைஞ்சதுனால வேலை வாய்ப்பு குறையுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில 100 மாணவர்களை இன்டர்வியூ பண்ணும் பொழுது அதுல 30 மாணவர்கள் மட்டுமே பணிக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அதாவது எம்ப்ளாயபிள் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. மீதி 70 மாணவர்களுக்கு வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால கல்லூரிகள் அனைவரும் சேர்ந்து நல்ல ஆசிரியர்களை உருவாக்கி, நல்ல எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்தாதான் இன்ஜினியரிங் எஜுகேஷன் மீண்டும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக. இந்த நிலையில வேலூர்ல இருந்து ராகுல் அப்படிங்கிற நேயர் நம்மோட இணைஞ்சிருக்கார். ராகுல், உங்களுடைய கேள்வி என்ன? கேளுங்க. ஹலோ ஹலோ ராகுல், பேசலாம், தொடர்ந்து பேசுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார், என் பேர் ராகுல், நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். என்னோட மார்க் 681. நான் மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? 691 மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கறது அவருடைய மேற்கொண்டு என்ன அவருக்கு விருப்பங்கிறதா நமக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அவருக்கு என்ன விருப்பங்கிறது தெரியாம நம்ம போய் இந்த கோர்ஸ் படின்னு அவருக்கு சொல்ல முடியாது. மேத்தமேட்டிக்ஸ் ஒரு வீக்கா இருந்தா இன்ஜினியரிங் போக கூடாது. கண்டிப்பா சயின்ஸ் குரூப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சயின்ஸ் குரூப்ல நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ள கோர்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு. சர்வதேச நாடுகள் இந்தியாவில் நிறைய நிறுவனங்களை நியமிக்க இருக்கிறதுனால ஹெல்த் சயின்சஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. நீங்க சொல்றது போல பெற்றோர்களுக்கு ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரஷர் கொடுப்பாங்க. சோ அதையும் தாண்டி அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரியான கோர்ஸ்ல படிக்கணும். இந்த மாதிரி ராகுல் மாதிரி நிறைய பேர் மார்க் கம்மி அப்படின்னு நினைக்கிறத விட தனக்குள்ள என்ன திறமை இருக்கு, 691 வாங்கியிருக்காரு, என்ன படிக்கணும்னு கூட அவரால் இன்னும் டிசைட் பண்ண முடியல. கண்டிப்பா. அப்படி இருக்கிறவங்க கவுன்சிலிங் பண்ணிட்டு என்ன பாடத்துல ஆசிரியர்கள்ட்ட கவுன்சிலிங் பண்ணி என்ன பாடத்துல அவரால் நல்ல திறமையா படிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்திட்டு போலாம். என்னுடைய சஜஷன் என்னன்னா மேத்தமேட்டிக்ஸ்ல 60% கீழே வாங்கினவங்க இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு போக கூடாதுன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ்ல குறைஞ்ச மார்க் 60 கீழே வாங்கினவங்க கல்லூரியில போய் ஃபெயில் ஆயிடுறாங்க. கண்டிப்பா. இப்ப இன்ஜினியரிங் காலேஜஸ்ல படிக்கிறோம் அப்படின்னா நிறைய அதுலயே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, கோர்ஸ் இருக்கு. அது முடிக்கிறதுல வேலைக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதை பத்தி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்குமே இன்னைக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு. ஏற்கனவே 12,000 சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்ல மேன் பவர் கிடைக்கலங்கிறது கம்பெனிங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் தங்களுடைய தகுதியும் திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் கல்லூரியில படிக்கும் பொழுது.
அவங்க கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஆனா மாணவர்கள் பாடத்துல கவனத்தை செலுத்துறது இல்ல, தன்னுடைய திறமையை அதுல படிப்புல செலுத்துறது இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில மார்க் வாங்க முடியல, நாலேஜ் குறைவா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக. இந்த நேரத்துல திருப்பூர்ல இருந்து கண்ணன் அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. கண்ணன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். என்னோட பொண்ணு 10 குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க சார். சொல்லுங்க கண்ணன். பயோமேக்ஸ் படிச்சிருக்காங்க. சரிங்க. 185 படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இது கிடைக்குமா சார், வெட்டினரி கிடைக்குமான்னு? 185 எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வெட்டினரி கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கு, படிக்கலாம். ஓகே, அவர் அவங்களுடைய பொண்ணுக்காக பேசியிருக்கிறாரு. அவரு வெட்டினரி கிடைக்கும் அப்படிங்கறது உங்களுடைய பதிலா இருக்கு. இந்த நேரத்துல தொடர்ந்து நேயர்களும் தங்களுடைய கேள்விகளை கூட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்போ பொதுவா இப்ப இன்ஜினியரிங் போறாங்க, அவங்களுக்கு தரமில்லாத கல்லூரிகள் இருக்கு நிறைய. அதனாலதான் ஒரு தரமுள்ள ஒரு மாணவனால அவங்கள உருவாக்க முடியல அப்படிங்கறது நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த நிலையில பொதுவா நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? இப்ப இன்ஜினியரிங் எல்லாரும் முட்டி மோதுறாங்க, 2 லட்சம் விண்ணப்பம் இருக்குங்கிறதுக்காக போய் அப்ளை பண்றதுங்கிறதுலே கம்மியா இருக்கு. சோ நீங்க அந்த மாதிரியா இருக்கக்கூடிய மாணவர்கள் நேரத்துல பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மாணவருடைய தகுதிக்கு மீறி அவங்கள போர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க ஒரு குறைந்த மார்க் மதிப்பெண்கள் பொறுத்தவங்க அதே சமமாக வேலை வாய்ப்புள்ள மற்ற கோர்சஸ் நிறைய இருக்கு. இப்போ ஈவன் ஊடகத்துறையில கூட நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பிஎஸ்சி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிஎஸ்சி, நானோ டெக்னாலஜி பிஎஸ்சி, பிஎஸ்சி கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஹெல்த் சயின்சஸ், டூரிசம், டிராவல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி வேலை வாய்ப்புள்ள கோர்ஸ் நிறைய இருக்கிறதுனால இன்ஜினியரிங் தான் போகணுங்கிற கட்டாயப்படுத்த வேண்டாம். குறைந்த மதிப்பெண்கள், அதாவது ஒரு கட் ஆஃப் 130 மார்க்கு கீழே வாங்கினவங்க இது மாதிரி பிஎஸ்சி வேலை வாய்ப்புள்ள கோர்ஸுகளுக்கு போகலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். நம்மோட சென்னையில இருந்து பார்த்திபன் அப்படிங்கிற நேர் இணைஞ்சிருக்கிறார். பார்த்திபன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க பார்த்திபன். நான் 12th 1084 எடுத்துக்கிறேன், பாய்ஸ் குரூப். ஓகே. இப்போ எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்க வாய்ப்பு கம்மியாக சொல்லிட்டாங்க. ஓகே, தொடர்ந்து பேசுங்க பார்த்திபன், சொல்லுங்க. அதனால இப்போ பிஎஸ்டி இல்ல எம்பிபிஎஸ் கிடைக்க வாய்ப்பு தானே தெரிஞ்சுக்கணும். அதான் எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. டிபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. ஹெல்த் சயின்ஸ் இவருக்கு ஒரு மெடிக்கல் லைன்ல போகணுங்கிற விருப்பம் இருந்தா எம்பிபிஎஸ் தவிர அதுலயே அதே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய கோர்சஸ் நிறைய வந்திருக்கு. அதனால அவர் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம். பிசியோதெரபி எடுத்து படிக்கலாம், லேப் டெக்னீஷியன் கோர்சஸ் இருக்கு, இதெல்லாம் எடுத்து படிக்கலாம். கண்டிப்பாக அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, ஏன்னா இவர் எம்பிபிஎஸ் போகணும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரியான ஒரு துறையிலேயே அதுக்கு அடுத்த வாய்ப்புகளும் இருக்கிறது, அதை படிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய சஜஷனா இருக்கு. இதுல நீங்க சொல்லும் போது இந்த ஊடகத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அது சொல்லும் போது உங்களை பத்தி சொல்லும் போது நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே டைரக்டரா இருந்தப்போ விஸ்காம் விட விஸ்காம் பழைய ஒரு பேட்டர்ன்ல இருந்தது அப்படின்னாலும் கூட இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்டா என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அது எல்லாத்தையுமே மெக்கானிக் அந்த எலக்ட்ரானிக் மீடியா அப்படிங்கிற ஒரு 4 வருட கோர்ஸ் நீங்க அறிமுகப்படுத்தினீங்க. சோ அந்த மாதிரியான விஸ்காம் ரிலேட்டடான இருக்கக்கூடிய கோர்சஸ் எங்களை ஊடகத்துறைக்கு வரக்கூடிய கோர்சஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு, அதுல என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறத பத்தி சொல்லுங்க. விஸ்காம் விட எலக்ட்ரானிக் மீடியா கோர்ஸ் 3 இயர் கோர்ஸ் இருக்கு, 5 இயர் கோர்ஸ் இருக்கு, 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ், எம்எஸ்சி கோர்ஸே இருக்குது. இதுல நாங்க யூஜிசி கூட கொலாபரேட் பண்ணிட்டு அவங்களோட அனுமதியின் பேர்ல இந்த புது சிலபஸ் உருவாக்கணும். இந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு சேனல்லையே மேனேஜ் பண்ணக்கூடிய, டெலிவிஷன் சேனல்லே மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல டெக்னிக்கல் ஜாப், கேமரா ஜாப், கிராபிக்ஸ், டிசைன், கேமரா ஆபரேஷன், ஆடியோ, வீடியோ எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். டெக்னிக்கல் கோர்சஸ் 85% டெக்னாலஜி பேஸ்டு. அதனால இந்த கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு 200% இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் இருக்கிற 900 சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனலுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச பயிற்சியாளர்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஊடகத்துல எலக்ட்ரானிக் மீடியா படிச்ச மாணவர்கள் யாருக்குமே வேலை இல்லைங்கிற ஒரு நிலைமை இது வரைக்கும் இல்லை. கண்டிப்பா அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்கு அப்படிங்கறதா. சோ ஊடகத்துறையில எங்களை மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சஜஸ்ட் பண்றாங்க. இந்த நிலையில கோபாலகிருஷ்ணன் திருப்பூர்ல இருந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ சார், நான் 180 கட் ஆஃப் வச்சிருக்கேன். ஓகே, சொல்லுங்க. இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசைப்படுறேன். என்ன படிக்கலாம், அது என்ன படிக்கலாம், ஸ்கோப் எப்படி இருக்கு?
இன்ஜினியரிங் கிடைக்கும் இருக்கு. அதனால என்ன படிக்கலாம் நம்ம சஜஸ்ட் பண்ணி கேட்கறதுனால இதுக்கு மெக்கானிக்கல் ஆர்வம் இருந்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம். மூணாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கலாம். நாலாவது சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கலாம். இது மாதிரி 4 கோர்ஸ்ல எது கிடைச்சாலும் அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இதே பர்சன்டேஜ் அவருக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல வாங்கணும்னு இந்த நேரத்தில் அவருக்கு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா சார் சொல்லும் போது மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆர்வம், நமக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத முதல் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த துறையில ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட கோபாலகிருஷ்ணனுக்கு அதான் சஜஸ்ட் பண்ணாங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளாக கேட்க ரெடியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் விஸ்வநாதன் சார் இன்னும் அதுக்குண்டான பல கோர்சஸ் எல்லாம் இருக்கு, புது கோர்சஸ், அதெல்லாமே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பல அந்த பிளஸ் 2 மாணவர்களுக்காக என்ன படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில திருச்சியிலிருந்து விஜயலட்சுமி அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. விஜயலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் விஜயலட்சுமி, சொல்லுங்க. என்னுடைய பேரன் 1130 மார்க் வாங்கியிருக்கான் பிளஸ் 2ல. சரிங்கம்மா. 189.5 கட் ஆஃப் மார்க் வருது. சரிங்க. பொறியியல்ல மெக்கானிக்கல் எடுத்தா நல்லதுங்களா, ஈஸி எடுத்தா நல்லதுங்களா? இவருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப மத்திய அரசாங்கம் மேக் இன் இந்தியாங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு திட்டத்துல பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இந்தியாவிலேயே எல்லாம் மேனுபேக்சர் பண்ண போறாங்க. அப்ப மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங் டிமாண்ட் அதிகமாக போகுது. மெக்கானிக்கல் எடுத்து படிச்சா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறதா. சோ இந்த நிலையில இதே மாதிரி இப்போ உங்களுடைய பேரனுக்காக கேட்டாங்க. இதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சேர்க்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமா இருக்கும். பட் ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் இருக்கும். மேபி அவங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிற காலேஜ் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சோ காலேஜ் எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய கல்லூரிகள் விளம்பரம் போகஸ் விளம்பரத்தை பண்றாங்க, டூப்ளிகேட். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியில அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. அதே சமயத்துல எங்க கல்லூரியில ஒரு 25 கம்பெனிங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக வந்துட்டு போயிருக்காங்க, பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. பெற்றோர்கள் இந்த விளம்பரத்தை நம்பி ஏமாற வேண்டாம். பெற்றோர்களுக்கு பேச வேண்டியது நம்ம தொடர்ந்து பேசலாம். சேலத்திலிருந்து திரு சீனிவாஸ் பிரபு. சீனிவாஸ் பிரபு, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், நான் 12th 1137 எடுத்திருக்கேன் சார். இன்ஜினியரிங் கட் ஆஃப் 195.25 சார். பிஎஸ்சி மாதிரி பெஸ்ட் காலேஜ் கிடைக்குமாங்க சார்? பிஎஸ்சி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால பிஎஸ்ஜி அல்லது சிஐடி, ஜிசிடி போன்ற கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எந்த எடுக்கலாம் கேக்குறாங்க. உங்களுக்கு மெக்கானிக்கல் விருப்பம் இருந்தா மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் எடுங்க. அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் எடுங்க. அப்படி இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம். கோர் இன்ஜினியரிங்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஓகே, சீனிவாஸ் பிரபு, கண்டிப்பா அவருக்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரு கல்லூரியிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு கட் ஆஃப் வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதுக்காக சொல்லிருக்கீங்க நீங்க. இந்த நிலையில நம்ம பெற்றோர்களுக்கு பேசணும். பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தயவு செய்து விளம்பரத்தை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். அவர்கள் அந்த கல்லூரி எத்தனை கம்பெனிக்கு பிளேஸ்மெண்ட் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க சொல்றதை நம்பாதீங்க. நீங்க கல்லூரிக்கு போய் பாருங்க. முன்னாள் படித்த மாணவர்களை சந்தித்து உங்க கல்லூரியில நல்ல பேராசிரியர்கள், தகுதியான பேராசிரியர் இருக்கார்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, உண்மையிலே பிளேஸ்மெண்ட் இருக்கா. அடுத்ததாக அந்த கல்லூரியுடைய ரிசல்ட், போன வருஷம் எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க ரிசல்ட் வெப்சைட்ல இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல. அதையும் அவங்க பார்த்து தெரிஞ்சு இந்த 5 கிரைட்டீரியாவை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லூரியை அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி. கண்டிப்பா ஒரு 19 இன்ஜினியரிங் படிக்கணும் என் பையன் அப்படின்னு நினைக்காம அந்த பையனுக்கு அந்த கல்லூரியில உண்டான வசதிகள் எல்லாம் செஞ்சு இருக்கா ப்ராப்பரா அப்படிங்கறதெல்லாம் அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இந்த நிலையில இன்ஜினியரிங் தவிர மற்ற கோர்சஸ் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த பல கோர்சஸ் இருக்கு. நிறைய உலகம் பறந்து விரைந்து இருக்கிறது. அந்த ஒரு சூழல்ல வேற என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் நிறைய பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஹெல்த் சயின்சஸ்ல ஒரு 25 கோர்ஸ் வந்திருக்கு. பிஎஸ்சி கோர்ஸ் வந்திருக்கு, 4 இயர் கோர்ஸ் வந்திருக்கு, பார்மசி கோர்ஸ், டென்டல் கோர்ஸ், ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் கோர்ஸ், நானோ டெக்னாலஜி கோர்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி கோர்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டூரிசம், இதெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு. இதே சமயத்துல எல்லா கோர்ஸ் கூட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை கம்பைன் பண்ணி அவங்க படிக்கிறது இன்னும் நல்லது. கண்டிப்பா தொடர்ந்து நேர் இணைஞ்சிருக்காங்க. மயிலாடுதுறையிலிருந்து கலைவாணி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க கலைவாணி. என் பையன் சார்
1037 மார்க் எடுத்திருக்கான் சார். சரிங்க. பயாலஜி குரூப் எடுத்தான் சார். ஓகே. இப்ப அடுத்து மேல என்ன படிக்கலாம் என்னன்னு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க சார். கட் ஆஃப் மார்க் என்னன்னு சொல்ல முடியுமா? 172 சொல்றான் சார். என்ன கோர்ஸ் படிக்க விரும்புற? அதுதான் இன்னும் தெரியல சார். ஆனா உங்கள்ட்ட கேட்கலாம்னு சொல்லிருக்காங்க. இன்ஜினியரிங் படிக்க விரும்புறாங்களா? அதெல்லாம் விரும்புறான் சார். அப்படி இன்ஜினியரிங் படிக்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்க சொல்லுங்க. இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்க சொல்லுங்க. 2 கோர்ஸ்ல எது வேணாலும் வேலை கிடைக்கும், நல்லா கிடைக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங், அந்த 2ல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து கண்டிப்பா படிக்கலாம். இப்போ பழனியில இருந்து சிவனேசன் அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்காங்க. சிவனேசன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ சார், நாங்க பழனில இருந்து பேசுறோம். இப்ப எங்க இன்ஜினியரிங் கட் ஆஃப் மெடிக்கல் கட் ஆஃப் ரெண்டுமே 180 தான் இருக்கு. 180 180.5. ஓகே, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க சிவனேசன். 180 180.5 தான் இருக்கு. இப்போ வந்து இன்ஜினியரிங் அந்த சைடுல எடுத்துக்கிட்டோம்னா ஐடி சிஎஸ் அந்த ஃபீல்ட் எல்லாம் எப்படி சார் இருக்கு? ஐடி சிஎஸ்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த கோர்ஸ் எடுங்க. அப்படி விருப்பம் இல்லாம வேலை கிடைக்கும்னு நம்பி அந்த கோர்ஸ் போகாதீங்க. அப்படி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வேலை வாய்ப்பு உள்ள கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுங்க. ஓகே. சோ இது போன்ற ஒரு மார்க் எடுத்தவங்க இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ், குறிப்பா சிவில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிறீங்க நீங்க. இப்போ அதிக மதிப்பெண் எடுத்தவங்க, இப்போ கட் ஆஃப் மார்க் நல்லா எடுத்திருக்கிறவங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து பல கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த நேரத்துல மதிப்பெண் குறைவா எடுத்தவங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், சராசரி மாணவர்கள். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்காலம் இருக்கு? அதுக்கு அவங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த கோர்ஸ் பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிபிஏ கோர்ஸ் எல்லாம் கூட பிசினஸ் ஆங்கிள் கொண்டு வரலாம். பிபிஏ எடுத்து எம்பிஏ படிக்கலாம், பிஏ லிட்ரேச்சர் படிக்கலாம், பிஏ ஜியோகிராபி படிக்கலாம். இப்ப ஜியோகிராபில ஜியாலஜி கோர்ஸ்லாம் இன்னைக்கு நிறைய டிமாண்ட் வந்துட்டு இருக்கு. கூகுள்ல வந்துட்டு இருக்காங்க, ரிமோட் சென்சிங் கோர்சஸ் எல்லாம் இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி ஆர்ட்ஸ் கோர்சஸ், ஜியோகிராபி, இந்த கோர்சஸ் எடுக்கலாம். எஸ்பெஷலி டூரிசம் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். அது டூரிசம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கலாம். கண்டிப்பா இன்னும் இந்த லேப் டெக்னீஷியன்ஸ் கோர்ஸ் எல்லாம் கூட அவங்க படிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிக்கிறீங்க. இப்போ பழனியில இருந்து நேர் இணைஞ்சிருக்காங்க. தினேஷ்குமார், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், நான் வந்து டோட்டல் வந்து 1136 எடுத்திருக்கேன் சார். ஓகே, என்னோட டோட்டல் வந்து 1136 சார். ஓகே, சொல்லுங்க தினேஷ்குமார், தொடர்ந்து பேசுங்க. என்னோட டோட்டல் வந்து 1136 சார். என்னோட கட் ஆஃப் வந்து 196.25 இருக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃப். வெரி குட், வெரி குட். மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 194.75 நிக்குது சார். எனக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? 196 இருக்கு இல்லையா? ஆமா, 196 இன்ஜினியரிங் வச்சிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலே கிடைக்கும். ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டிலே. சார், நான் வந்து எம்பிசி கோட்டா இருக்கு எனக்கு. அதான் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குமா என்னன்னு கேக்குறேன். என்ன பிரான்ச் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் மெக்கானிக்கல் இல்ல இன்ஜினியரிங்ல எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க சார், எனக்கு சரியா தெரியல. பெஸ்ட்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்ல கோர்ஸ் தான், எலக்ட்ரானிக்ஸ் நல்ல கோர்ஸ் தான். ஆனா அதுக்கு 198 தேவைப்படும். இப்ப பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நல்ல கோர்ஸ். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். அப்படி உங்களுக்கு எனக்கு பிஎஸ்டில கிடைக்குமா? பிஹெச்டில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், எனக்கு எம்பிசி கோட்டா இருக்கு, அதான் சார் கேக்குறேன். பிஹெச்டில கிடைக்கலாம். அதே சொல்ற ஜிசிடி, சிஐடிலயும் கோயம்புத்தூர்லயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து செங்கல்பட்டுல இருந்து பரிதாபவதி அவங்க இணைஞ்சிருக்காங்க. பரிதாபவதி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ, எங்க மகள் காசு கேட்கணும் சார். சொல்லுங்க. பிடிஎஸ் படிக்கலாங்களா சார்? 191 கட் ஆஃப் வருது சார். ஓகே, எம்பிபிஎஸ்க்காக நாங்க மெரிட்ல ஓசி டெஸ்ட் மெரிட்ல கிடைக்குங்களா சார் எம்பிபிஎஸ்? அப்படி இல்ல நெக்ஸ்ட் பிடிஎஸ் பண்ணலாமா சார்? இப்போ வந்து எம்பிபிஎஸ் கிடைக்காது உங்களுக்கு. கட் ஆஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. அதே சமயத்துல பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து ஒரே ஒரு காலேஜ் 2 காலேஜ் தான் இருக்குது. மீதி பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, பிரைவேட் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு. சப்போஸ் அது இல்லைன்னா அவங்க வேற என்ன கோர்ஸ் எடுக்கலாம்? அதுல ஹெல்த் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் நிறைய இருக்கு, பார்மசி இருக்கு, அதெல்லாம் கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம். ஓகே. சோ இப்போ பரிதாபதி, உங்களுடைய அந்த வாங்கின அந்த மதிப்பெண்களுக்கு ஏத்தாப்புல ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸே நிறைய இருக்கு, அந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க. சோ நம்ம ஏற்கனவே நீங்க சொன்னது போல ஒட்டுமொத்தமாக ஒரு இப்ப மேக் இன் இந்தியாலாம் எதிர்காலத்துல மத்திய அரசுடைய ஒரு திட்டம், பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன மாதிரியான லெவல்ல இன்ஜினியரிங் உண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. இப்போ மோஸ்ட்லி நம்ம சிலபஸ் எல்லாம் ரீஓரியன்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டிஸ் மேனுபேக்சர் பண்ண வர போறாங்க, டெவலப் பண்ண ஏர்கிராப்ட் மேனுபேக்சர் பண்ண வர போறாங்க. பிரான்ஸ் கூட பிரைம் மினிஸ்டர் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்தியாவிலே ஏர்பஸ் மேனுபேக்சரிங்
கான்செப்ட் கொண்டு வராங்க ஃபேக்டரியா. அப்படி இருக்கும்போது வி நீட் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். அந்த பிரான்ச்ல இவங்க வந்து தகுதியான டீச்சர்ஸ் வச்சு டீச் பண்ணணும். சிலபஸும் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. யூனிவர்சிட்டிஸ்ல அந்த ஸ்டெப் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. தொடர்ந்து மன்னார்குடியிலிருந்து தேவி இணைஞ்சிருக்கிறாங்க. தேவி, நீங்க கேட்க நினைக்கிற கேள்வி கேளுங்க. சார் என் பையன் வந்து 172.5 எடுத்திருக்கான் சார் கட் ஆஃப் மார்க். கட் ஆஃப் மார்க் எவ்வளவு? 172.5. சொல்லுங்க. மெக்கானிக்கல் சிவில் எடுக்கலாமா அல்லது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுக்கலாமா சார்? இவங்க மெக்கானிக்கல் அல்லது சிவில் எடுக்கலாம். மெக்கானிக்கல் அல்லது சிவிலுக்கு வேலை வாய்ப்பு அதிகம். கிடைக்குமா சார்? சரிங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலே கிடைக்குமா சார்? அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்காது. பிரைவேட் காலேஜஸ்ல நிறைய காலேஜஸ் இருக்கு. உங்க ஊருக்கு பக்கத்துல திருச்சி போன்ற இடங்கள்ல இந்த காலேஜ் கிடைக்கும். நீங்க அங்கேயே ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா. ஆனா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த கல்லூரியை பத்தி ஏற்கனவே சொன்ன அந்த 5 பாயிண்ட் சொன்னாரு சார். இந்த கல்லூரியை பத்தி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சேருங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. சோ இந்த நிலையில நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலையில வந்து ஒட்டுமொத்தமாக மாணவர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிறது என்ன? அதாவது பிளஸ் 2 படிக்கும் போது மாணவர்கள் எந்த அளவுக்கு கடுமையான முயற்சி எடுத்து கடின உழைப்பு பெற்று இந்த மதிப்பெண்களை பெற்றார்களோ அந்த மதிப்பெண்களோட அதிகமாக அவர்கள் சேரும் கல்லூரியிலும் தொடர வேண்டும். நாங்க பாக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா, இங்க 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் கூட முதலாம் ஆண்டில தோல்வியை பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலையை உணர்ந்து பெற்றோர்களும் ஊக்குவித்து வரக்கூடிய அந்த 4 ஆண்டுகளுக்கும் ஆர்வமுடன் முழுமையாக ஈடுபட்டு கல்வியில் வெற்றி பெற்றால் வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக நம்ம நாட்டில் இருக்கிறது. இன்னும் 15-20 ஆண்டுகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக வேலை வாய்ப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. சார் குறிப்பிட்டது போல மிக முக்கியமான விஷயம் அந்த பர்டிகுலர் மாணவன், அந்த மாணவன் இல்ல மாணவி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கேத்தாப்புல அவங்களுடைய கோர்சஸ் எடுத்து படிக்கணும். காலேஜஸ் தேர்ந்தெடுக்கும் போது, குறிப்பா இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுக்கும் போது அந்த கல்லூரியினுடைய பின்புலம் எப்படி இருக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஜாயின் பண்ணா கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் நல்லா இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உறுதியா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சார் பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.